தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் யாரும் கணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு நடந்திருக்கு. கடந்த அரை நூற்றாண்டா தமிழகத்தை திமுக அதிமுகன்னு 2 திராவிட கட்சிகள் தான் மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சாங்க. கல்வி திட்டங்கள், வளர்ச்சி பணிகள்னு அவங்க செஞ்ச எத்தனையோ நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நாம அனுபவிக்கிற வசதிகளுக்கு காரணமா இருக்கு. இதனாலதான் இந்த இரு கட்சி ஆட்சி முறை நிரந்தரமானதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா பல வருஷமா ஒரே முறையில ஆட்சி நடக்கும் போது மக்களுக்குள்ள ஒருவித சோர்வும், ஏதாவது ஒரு மாற்றம் வராதாங்கிற ஏக்கமும் அமைதியா உருவாக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாற்றத்துக்கான கருவியாதான் நடிகர் விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட உள்ள வந்தாரு. எந்த கூட்டணியும் இல்லாம ஒரு தனி கட்சியா வந்து அவரோட முகம், விசில் சின்னம், அப்புறம் அவர் மேல மக்கள் வச்ச நம்பிக்கை, இதை மட்டுமே வச்சு 50 ஆண்டு கால அரசியல் கணக்குகளை சுக்குநூறா உடைச்சிட்டாரு. இன்னைக்கு டிவிக்கே ஒரு பிரம்மாண்ட வெற்றிய பதிவு செஞ்சிருக்கு. இது ஏதோ தற்செயல் நடந்த விஷயம் கிடையாதுங்க. இந்த திடீர் மாற்றம் ஒருவித அரசியல் வெற்றிடத்தையும் சமூக பதற்றத்தையும் உருவாக்கி இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த மாற்றத்தை வெறும் தேர்தல் வெற்றியாக பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற மறைபொருளை ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டியது அவசியங்க. இந்த ஆட்சி மாற்றம் வாக்காளர்களின் சோர்வினால் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒரு டிவைன் டைம்லைன் இருக்கு. அந்த கால அட்டவணையின் படிதான் நிகழ்ந்துள்ளது. தேவன் ஒரு காலத்தை முடிவு பண்ணிட்டா எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் அது தகர்ந்துதான் போகும். பிரசங்கி 3:11 சொல்ற மாதிரி தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற காரியங்களை மனுஷனால கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் போடுற கணக்கு நமக்கு இப்ப தெரியாது. நாம தேர்தலை, வாக்குகளை, பிரச்சாரங்களை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சூப்பர் வசனம் இருக்கு. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு. அரசியல் அதிகாரங்களை ஏற்படுத்துறதும் தள்ளுறதும் இறைவனோட திட்டம் தான் அப்படிங்கிற ஆழமான விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். அதனாலதான் இதை இறைவனோட நியமனமா பார்க்க ஆரம்பிங்க. மிஸ்டர் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லையே, அவர் எப்படி நாட்டை வழிநடத்த போறாருன்னு பல பேருக்கு தயக்கம் இருக்கலாம். ஆரம்பத்துல சில தடுமாற்றங்கள் வரலாம். ஆனா ஒரு நோக்கத்துக்காக தான் தேவன் இவரை இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காருன்னு நம்ம மன தாழ்மையோட ஏத்துக்கணும். திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ ஒவ்வொரு காலகட்டத்துல ஒருத்தர் சிங்காசனத்துல உட்கார வைக்கிறது அந்த தேவன் ஒருவரே. இப்போ இந்த தீர்ப்பு இறுதியானது. ஒரு விசுவாசியா நாம என்ன செய்யணும்? 1 தீமோத்தேயு 2 சொல்ற மாதிரி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் நம்மளோட முதல் கடமை. இதுவரைக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக ஜெபிச்சா நாம இனி தமிழகத்தோட முதலமைச்சரா பொறுப்பேற்க போற திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்காக, அவரோட நல்ல ஆட்சிக்காகவும் ஜெபிக்கணும். நம்மளோட முழு நம்பிக்கையும் மனுஷங்க மேல இல்ல, அவங்களை ஏற்படுத்துற தேவன் மேலதான் இருக்கணும். நம்ம ஜபங்கள்ல உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு நடந்திருப்பது தேவனோட சித்தம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதுதான் நல்லது. அரசியல் கட்சிகள் வரலாம் போகலாம், ஆனா தேவன் ஒருவரே என்றும் மாறாதவர். ஆட்சி செய்ய போறது யாரா இருந்தாலும் நம்மையும் இந்த மாநிலத்தையும் ஆள போறது அந்த தேவன் ஒருவரே. புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். தேவன் ஆளுகை செய்யட்டும். ஆமீன்.